மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். गुणाहरी तावरी दयावरी सागरी गुणाहरी आदरी तावीद वंशमासिना मनोहरी अन्नै मामरी நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவனை பயின்றவள் தேனருள் சுரந்தருள் தேவத்திரு உள்ளமே நிறைந்துமே மகிழ்ந்தருள் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். ஜீவர்கள் ஈடேறவே தன்மைந்தனை மன்றாடிடும் ஜீவர்கள் ஈடேறவே தன்மைந்தனை மன்றாடிடும் பாவிகளின் கஞ்சமே இப்பாரெல்லாம் கொண்டாடிடும் அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். அன்னை மாமரி நமதன்னை மாமரி அன்பு திகழ் இன்ப சுகபதம் பணிவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, அன்புக்கு இந்த உலகத்தில் ஈடு இணை எதுவுமே இல்லை. நம்ம குடும்பத்தில் நாம் ஒவ்வொருவரை அன்பு செய்து வாழும் பொழுது அங்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது, அமைதி கிடைக்கிறது, அன்பு பொறுமையுள்ளது, அன்பு இருமாப்பு கொள்ளாது, அன்பு தற்பெருமை அடையாது. நாம் ஒவ்வொருவரும் அன்பின் பிள்ளைகளாக வாழ, நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து வாழ தேவையான வரத்தை வேண்டி இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை கனிவுடன் ஒளிவிக்க உம்மை வேண்டுகின்றோம். அவர்களின் இதயங்களை உமது மாட்சியின் பேரொளியால் என்றும் பற்றி எரிய செய்தருளும். அதனால் அவர்கள் தங்கள் மீட்பரை இடைவிடாமல் ஏற்று உண்மையாகவே பற்றி மகிழ்வார்களாக. உம்மோடும் தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வாசகம் 11-18 வரை. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர்களுக்கு அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தன் மகனை உலகிற்கு மீட்பவராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகிர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிவிக்கையிடுவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவேறுகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆள்வாராக.
உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 5000 பேர் உணவு உண்டபின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகு படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்பொழுது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்பொழுது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பு செய்து வாழ்வதற்கே வாழ்க்கை போதவில்லை. இதில் அடுத்தவரை கெடுத்து வாழ நமக்கு நினைக்க நேரம் ஏது? புல்லை போல உதிர்ந்து போகும் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் பெருமையெல்லாம்
மறைந்து போகும் பனித்துளி போல. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அடைக்கல அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இன்றைய முதல் வாசகம் யோவான் தன்னுடைய முதல் கடிதத்தில் சொல்லுகின்ற மிகப்பெரிய உன்னதமான ஒரு பண்பு அன்பை அடிப்படையாக வைத்து வாழ்வது. காரணம், அன்பு இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் நிறைவோடு வாழ முடியாது. ஒரு மனிதனுக்கு உயிர் மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்பு என்பது அவ்வளவு அவசியமானது. அன்பு இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது. அன்பை விலை கொடுத்தும் வாங்க முடியாது. ஆனால் இன்று நிறைய பேர் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், அன்பை வாங்கிவிடலாம் என்று. அன்பை விற்கவோ வாங்கவோ முடியாது. காரணம், அன்பிற்கு விலை அன்பு மட்டும்தான். அன்பை விற்கவோ வாங்கவோ முடியாது. ஏனென்றால் அன்புக்கு விலை அன்புதான். அன்புக்கு இணையாக எதை சொல்வது? இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத ஒன்று, எந்த ஒரு அறிஞனும் சொல்லாதது, எந்த ஒரு பழங்கால இதிகாசங்களும் சொல்லாத ஒன்று என்றால் அன்பு என்பது என்ன என்பதை விவிலியம் மட்டும்தான் சொல்லுகிறது. அன்பு என்பது கடவுள். கடவுளிடம் இருந்துதான் அன்பு ஊற்றெடுக்கிறது. கடவுளிடமிருந்துதான் அன்பு பிறப்பெடுக்க வேண்டும். அதுதான் உண்மை. ஏனென்றால் விவிலியம் சொல்வது எப்படி என்றால், அன்பே கடவுள் என்று. கடவுள் அன்பாயிருக்கிறார், அன்புதான் கடவுள் என்று சொல்லி முடிவு செய்கிறது. ஏனென்றால் அன்புக்கு வரையறை இதுவரையும் யாரும் கொடுக்கவில்லை. கொடுக்க முடியாத ஒரு விளக்கத்தை விவிலியம் கொடுக்கிறது. கடவுள் எப்படி இருக்கிறாரோ அன்பும் அப்படித்தான். ஒரு மனிதன் அன்பு செய்கிறான் என்று சொன்னால் நிச்சயம் அவன் கடவுள், கடவுளின் சாயலில் இருக்கிறான். அதனால்தான் விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா அன்பை கடவுளோடு மட்டும்தான் ஒப்பிடப்படுகிறது, வேற யாரோடையும் ஒப்பிடப்படலை. எப்பேற்பட்ட ஆபிரகாமிலிருந்து படைப்பின் ஆதாம் ஏவாளிலிருந்து கடைசியில் விண்ணகத்தில் இருக்கிறவர்கள் வரை யாரோடும் அன்பு ஒப்பிடப்படவில்லை. அன்பு என்பது கடவுளோடு மட்டுமே ஒப்பிடப்படுகிறது. ஆக கடவுள் அன்பாயிருக்கிறார். கடவுள் மனிதனோடு உறவு கொண்டிருப்பதும் அன்பினால் மட்டும்தான். மனிதன் கடவுளோடு உறவு கொண்டிருப்பதும் அன்பினால் தான். எந்த அளவுக்கு கடவுள் இந்த உலகத்தையும் மனிதர்களையும் அன்பு செய்தார் என்பது விவிலியம் நமக்கு சொல்கிறது. தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். இந்த உலகத்தை நம்மை அன்பு செய்ததனுடைய அடையாளம் தன் மகனை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். பிறப்பு விழாவெல்லாம் நல்லா ஜாலியாக கொண்டாடணும். குடில் போட்டோம், புது ட்ரெஸ் வாங்கணும், ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதனுடைய முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்தார் என்பதை நாம் நினைவு கூறுகிறது. ஆக கடவுளுடைய அன்பு எங்கு இருக்கிறது? தன் மகனை இந்த உலகத்திற்கு கொடுத்ததில் இருக்கிறது. உண்மையில் கடவுளுடைய சாயல் யாரிடத்தில் இருக்கிறது என்றால், அன்பு செய்கிறவர்களிடத்தெல்லாம் கடவுளுடைய சாயல் இருக்கும். ஒரு மனிதன் அன்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனிடத்திலே கடவுளுடைய சாயல் இருக்கிறது. அதனால்தான் விவிலியம் சொல்கிறது, கடவுளை நீங்கள் காண முடியாது, நம்முடைய கண்களால் காண முடியாது. அதற்கு மாறாக அன்பு செய்கிறவர்களிடத்தெல்லாம் கடவுளுடைய சாயலை நாம் பார்க்க முடியும் என்று. ஆண்டவரை யாரெல்லாம் அதிகமாக அன்பு செய்கிறார்களோ, மனிதரை யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளோடு நெருக்கமாய் இருப்பார்களாம். ஆக அன்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைய முதல் வாசகம் நிறைய இடங்களில் அதையே திருப்பி திருப்பி சொல்வார். 1 யோவான் 3வது அதிகாரத்தில் 11லிருந்து 18 முடிய வாசிக்கனால அது அந்த அன்பை குறித்து தான் சொல்லப்படும். அன்பை பற்றி இன்னும் அதிகமாக புனித சின்னப்பர் சொல்லுகிறது எங்குன்னா 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று. ஆக அன்பு என்பது எப்படிப்பட்டது, கடவுளெல்லாம் கடவுள் எப்படிப்பட்டவரோ அன்பும் அப்படிப்பட்டது என்று சொல்லி நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் அன்பு என்பது என்றுமே மறக்கப்படாது. வாழ்க்கையில் 2 பேரை மறக்கவே முடியாது. வாழ்க்கையில் 2 பேரை மறக்கவே முடியாது. ஒன்று நம்மை நேசிக்கிறவர்களை, 2வது நம்மை வெறுக்கிறவர்களை. 2 பேரும் அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே முடியாதுங்க. ஏனென்றால் நம்மை நேசிக்கிறவர்கள் இருக்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமாக நம்பிக்கை இருக்கும். நம்மை வெறுக்கிறவர்கள் இருக்கும் பொழுது அவர்களையும் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாதாம்.
இந்த உலகத்தில் நேசிக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் கடவுளுடைய பிரதிநிதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். அன்பு எங்கு தொடங்குகிறது? உடனே யோசிக்க கூடாது. ஒரு இடத்துல ஏதாவது ஹார்ட் மாதிரி போட்டுவிட்டு அதில் பேர் எழுதிவிட்டா அன்பு வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் விளையாட்டு பிள்ளைங்க செய்கிற வேலை. அன்பு பிறப்பிருக்கின்ற இடம் ஆண்டவர். ஆண்டவரிடத்தில்தான் உண்மையான அன்பு பிறப்பெடுக்கும். கடவுளிடமிருந்து அன்பு பிறக்கிறது. இந்த உலகத்தில் அன்பு செய்து வாழ வேண்டும் என்று மனிதன் நினைத்து விட்டால் யாரை போல அன்பு செய்வது? கடவுள் நேற்று ஒரு மாதிரியும் இன்று ஒரு மாதிரியும் நாளை ஒரு மாதிரியும் அன்பு செய்கிறவர் அல்ல. எப்பொழுதும் ஒரே மாதிரி அன்பு செய்கிறவர். கிறிஸ்துவினுடைய அன்பும் அப்படிப்பட்டதுதான். கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் என்று வாசிக்கிறோம். அவருடைய அன்பும் அப்படிப்பட்டதுதான். அவருடைய அன்பில், கிறிஸ்துவனுடைய அன்பில் ஒரு முக்கியமான ஒரு பண்பு அங்கு குடியிருக்கும். அன்புல ஒரு முக்கியமான பண்பு குடியிருக்கும். கிறிஸ்துவனுடைய அன்புல. மனிதனுடைய அன்பில் வேறு ஒரு பண்பு இருக்கும். கிறிஸ்துவனுடைய அன்பில் என்ன ஒரு பண்பு குடியிருக்கும் என்றால் தியாகம் இருக்கும். இந்த மனுக்குலம் தன்னை நேசிக்கிறதா என்பதை பற்றி அவர் கவலை இல்லை. ஆனால் இவர் அவர்களை நேசிக்கிறார். இந்த மனுக்குலம் தன்னை அன்பு செய்கிறதா இல்லையா என்பதை பற்றி இயேசுவுக்கு கவலையே கிடையாது. ஆனால் இவர் இந்த மனுக்குலத்தை அன்பு செய்கிறார், நேசிக்கிறார். அதனால் தான் தன் உயிரையே கொடுக்கிறார். தன் உயிரையே அதான் கொடுக்கிறார். எந்த அளவுக்கு கடவுள் இயேசு அன்பு செய்கிறார் என்றால் தன்னையே முழுவதுமாக சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் அவருடைய அன்பு. இங்கிருந்து தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அன்பு பிறப்பெடுக்க வேண்டும். மனிதர்களிடத்தில் இருக்கிற அன்பு பிறப்பெடுக்க கூடாது. ஏன்னா பிரச்சனைனா, மனிதர்களிடத்தில் இருக்கிற அன்பு ஒரு நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஒரு நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கும், ஒரு நேரம் கொஞ்சம் விலகி போயிருக்கும். ஏன்னா மனுஷன் அப்படி, மனிதனுடைய நேயமும் அப்படி. அதனால தான் ஒருத்தர் சொன்னார், சந்தனம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் வாசம் வீசும். சந்தனம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வாசம் வீசும். ஆனால் அன்புள்ள மனிதன், அவனுடைய மனம் எவ்வளவு தூரம் வேணுமானாலும் வீசும். அன்பு செய்கிறவர்கள் என்றும் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நாடு விட்டு நாடு இருந்தாலும் அவர்களுடைய அன்பு என்றுமே செழிப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். அன்பு என்பது வெறும் உடல் சார்ந்தது மட்டுமல்ல, உள்ளம் சார்ந்தது. உள்ளம் சார்ந்தது. உள்ளம் சார்ந்த அன்பு என்றும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், மாறிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆக அன்பு என்பது உள்ளம் சார்ந்தது. அது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒன்று, நம்மோடு என்றும் இருக்க வேண்டியது. அது எங்கு பிறப்பெடுக்கும் என்று சொன்னால் வெளியூர்ல இல்லை, அது ஆண்டவரிடத்தில் பிறப்பெடுக்க வேண்டும். அது ஒரே மாதிரி இருக்க பழகி கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் பழசு கேள்விப்பட்டிருக்கிற ஒரு பாரம்பரியமான எல்லாம் சொல்கிறது. முக்கியமாக கல்யாண பூசையில் எல்லாம் சொல்லிவிடுவாங்க இந்த நிகழ்ச்சியை. அதாவது புதுமண தம்பதிகள் தொடக்கத்தில் ரொம்ப அன்பாக இருப்பார்களாம். நாட்கள் போக போக அன்பு விலகி போய்விடுமா என்பது சொல்வதற்காக இதை சொல்வார்கள். புதுசாக கல்யாணம் பண்ணவங்க ஏதோ கோயிலுக்கு போயிருக்காங்க. ரொம்ப நேரம் நீட்டாமல் சுருக்கமாகவே சொல்லிடுறேன். கல்யாணம் போயிருக்காங்க, கல்யாணம் முடிஞ்சு கோயிலுக்கு போனாங்க. போயிட்டு போகிற வழியில் கொஞ்சம் மலை ஏறுற மாதிரி இருந்துச்சான். மலை ஏறி போகிறப்ப வழியில் 2 பேரும் ஜோடியாக போகிறாங்க. பட்டுன்னு மனைவி காலில் ஒரு முள் குத்திருக்கு. முள் குத்தின உடனே இவர் கடன்னு ஓடி மனைவி காலில் இருக்க முள்ளை பிடுங்கி முள்ளை பார்த்து சொன்னாராம், ஏன் சனியனே, நீ குத்துறதுக்கு என் மனைவி கால் தான் கிடச்சிதான். போயிட்டாங்க சந்தோஷமாக. அந்த மனைவிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து அதே கோயிலுக்கு திரும்ப போகிறாங்க. போகும்போது 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு இவங்க பின்னாடி போகிறாங்க, அவர் கொஞ்சம் முன்னாடி போகிறாரு. திரும்ப முள்ளு குத்திருக்கு. அப்போ அவர் சொன்னாராம், யாரை முதல்ல முள்ளை பார்த்து சொன்னாராம். இப்போ அந்த அம்மாவை பார்த்து, ஒய்ஃபை பார்த்து சொல்கிறாங்களே, ஏன் சனி என்ன கண் என்ன புடலையாக இருக்குது, பார்த்து வரக்கூடாதான்னு. அன்னைக்கு இருந்த அன்பு எங்கு, இன்னைக்கு இருக்கிற அன்பு எங்கு? இது மனிதனுடைய அன்பு. உண்மையிலே அன்பு பிறப்பெடுக்க வேண்டும் என்றால் இங்கு எடுக்கக்கூடாது, உள்ளத்திலிருந்து பிறப்பெடுக்க வேண்டும். உண்மையான அன்பு அதுதான். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அந்த அன்பில் தான் நாம் வாழணும். அந்த அன்பு தான் நம் எல்லோருக்கும் உள்ளது. அது எங்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால், ஊர் தாண்டி ஊர் போய் அடுத்த ஊருக்கு போய் நாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியமே கிடையாது.
நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்திலே அந்த அன்பு பிறப்பெடுக்க வேண்டும். அதை இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்தது. நீங்கள் அன்பாய் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் சகோதர சகோதரிடத்தில் அந்த அன்பை காட்டுங்கள் என்று. அன்பை உங்கள் சகோதர சகோதரிடத்தில் காட்டவில்லை என்றால், நீங்கள் அவரை வெறுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கொலையாளிகள் என்று சொல்லுகிறது. நீங்க கொலையாளிகள், நீங்க கொலை பண்ணவனுக்கு சமம். கொலை பண்றவனுக்கு கடவுள் அன்பு எப்படி காட்டுவார்? கொலை பண்ணவனை எப்படி கடவுள் ஏத்துக்குவார்? கொலை பண்ணவனை கடவுளுக்கு எப்படி கடவுளுடைய இரக்கம் காட்டும்? உன் சகோதரனை நீ வெறுக்கிறேன்னு சொன்னா, உன் சகோதரனை பகைக்கிறேன்னு சொன்னா நீ கொலையாளி. அந்த கொலையை நீ செய்தவனாக இருப்பாய். ஆக அன்பு எங்கு வெளிப்படுத்தப்படணும்னா ஊர் தாண்டி ஊருக்கு போய் எல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. உன் வீட்டில் பாரு. அதனால தான் அன்னை தெரசா சொன்னார், அன்பு பிறப்பெடுத்து செயல்படுத்து பிரவாகம் எடுக்க வேண்டிய இடமே குடும்பம் என்று சொன்னார். அன்பு பிரவாகம் எடுக்க வேண்டிய இடம் குடும்பம். ஏன்னா அங்குதான் மிகப்பெரிய பாதுகாப்பு. நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இந்த உலகத்திலேயே நிம்மதியான இடம் எது தெரியுமா? இந்த உலகத்திலே நிம்மதியான இடம் எது? பாதுகாப்பான இடம் எது? நீங்க சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்திலேயே நிம்மதியான இடம் எது? பாதுகாப்பான இடம் எது? மற்றவங்க சொல்லியிருக்கிறாங்க கிண்டலுக்காக, ஒன்று இருந்தால் கருவறையாக இருக்கணும், இல்லைன்னா கலரையாக இருக்கணும் அப்படின்னு. ரெண்டும் கிடையாது. யதார்த்தமாக யோசிச்சா பாதுகாப்பான இடம் எப்பொழுது ஒரு பிள்ளை தன் பெற்றோர் தந்தையின் கையை பிடித்திருக்கிறதோ, தந்தை தன் பிள்ளையின் கையை பிடித்திருக்கும் பொழுது பிள்ளைக்கு இருக்கிற பாதுகாப்பு மிகப்பெரிய பாதுகாப்பு. அதே மாதிரி ஒரு பிள்ளைக்கு நிம்மதியான இடம்னா தாயின் மடி தான். தாயின் மடியில் குழந்தை படுத்திருந்தா நிம்மதியாக படுத்திருக்கும். ஆக முதலில் பிரவாகம் எடுக்க வேண்டிய இடம் குடும்பம். ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுமா? 1000 மடங்கு அன்பை உள்ளத்தில் சுமந்து பெரிய எதிரி மாதிரி தெரியறது அப்பா தான். ஆமா, பார்க்கறது எல்லாமே அப்பாவை பார்த்தாலே எதிரி மாதிரியா பார்க்கிற மனநிலை இன்னைக்கு வந்துருச்சு. ஆனால் அவர் உள்ளத்தில் 1000 மடங்கு அன்பு இருக்கிறது என்பது தெரியவே இல்லை. தாயை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு தந்தையை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு இவர்கள் 2 பேரையும் அன்பு செய்யாத பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. தாயை இழந்தவன் அன்பை இழந்து போகிறான், நேசத்தை இழந்து போய் விடுவான். தன் தந்தையை இழந்தவன் மிகப்பெரிய பாதுகாப்பை இழந்தவனாக இருப்பானாம். அதனால நம்ம முதலில் ஆரம்பிக்க வேண்டிய இடம் பெற்றோர்களிடத்தில். ஒவ்வொருவரும் நாம் பெற்றோர்களை அன்பு செய்து பழக வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லை. நிறைய குடும்பங்களிலே பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்யாத குடும்பங்கள் இன்று ஏராளமாக இருக்கிறது. எல்லாம் இறைவனுடைய அருள் இல்லாமல் சிதைந்து போய் இருக்கிறது. எத்தனை பெற்றோர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள் தெரியுமா? ஆக நான் பெரிய அன்புள்ளவன், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், உலகத்தை படிக்கிறேன், வெட்டுறேன் கட்டுறேன், அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் ஒருவரை அன்பு செய்ய பழகி கொள்ளுங்கள். அது போதும். அதுதான் முதல் படி.